நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. அரசியல் சமூக மேடைக்குள் நுழைய இருக்கின்றோம். குறிப்பாக முன்னைய காலங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஈனிய கட்சிகள் அழைப்பு விடுவார்கள். ஆனால் அவர் மற்றவர்களுடைய கட்சிகளுடைய அழைப்புகளுக்கோ அவற்றுக்கோ பதிலளிக்காமல் இருந்தவர் தற்போது நடந்து முடிந்த தேர்தலிலே ஏற்பட்டிருக்கின்ற தோல்விகள் காரணமாகவும் வாக்கு வங்கியினுடைய வீழ்ச்சி காரணமோ தெரியவில்லை. இப்பொழுது அவரே பல்வேறுபட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து தன்னோடு கலந்துரையாட வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களை நேற்றைய தினம் சந்தித்திருந்தார். புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு எழுத்து மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் கொண்டுவர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் முதல் கட்டமாக எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை நாங்கள் காட்ட வேணும். அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் இருக்கு. 19 பேர் என்றால் அது இன்னும் 2ஆக கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம். அவர் தங்களுடைய கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஒரு முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த சந்திப்பை எந்த அளவுக்கு கதியிலே நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்றத கூட நல்லம் என்ற விஷயத்தையும் ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட அவருடைய தலைமையில் தமிழரசு கட்சி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று. அதனுடைய நாங்கள் 2021 விசேட நிபுணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது. அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரகுமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய இலக்காக, அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. மத்திய செயற்குழுவில் ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன். இதற்கிடையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு ஊடக பேச்சாளர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறிப்பிடுகிறார், ஏற்கனவே தாங்கள் ஜனாதிபதியிடம் அரசியல் தீர்வு விடயமாக உரையாடியதாக. புதிய அரசியல் யாப்பு பற்றி நாங்கள் கடந்த அமர்வுகளின் போது ஜனாதிபதியை நாங்கள் சந்தித்திருந்தோம். சந்தித்த போது நாங்கள் அவரிடம் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு பற்றி பேசியிருந்தோம். மாகாண சபை முறை தேர்தல் இந்த ஆண்டுக்குள் நடைபெறும். அதற்குரிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த அதிகாரங்களை நாங்கள் பறிக்கின்ற நிலைப்பாட்டில் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். தாங்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். அந்த அரசியல் யாப்பின் மூலமாக அந்த நேரத்தில் நீங்க தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் அதில் இருக்க வேண்டும் என்ற விடயங்களை தருகின்ற போது நாங்கள் அவற்றையும் கவனத்தில் கொள்வோம் என்று சொல்லி இருக்கின்றோம். ஆகவே புதிய ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வருகின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கின்றது. நீங்களும் இந்த 3/2 பெரும்பான்மையை நாசமாக்கி விடாமல் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம். அடுத்த விடயமாக நாம் பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சவருடைய 2வது புதல்வர் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது பல கேள்விகள் வருகின்றன. அவர் கைது செய்த போது ஏன் கைவிலங்கு போடப்படவில்லை என்ற விமர்சனம் ஊடக பேச்சாளர், அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்காவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்திருந்தார்.
சில காலங்களுக்கு முன்னர் மறைக்கப்பட்ட சிற்சில காரணங்களுக்காக மந்தகதியில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தற்போது எந்தவித அரசியல் அழுத்தமும் இன்மையால் மிகவும் வேகமான முறையில் அந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். அதற்கமைய முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய சில கைது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். விசேடமாக சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளோம். யோஷித்த ராஜபக்ஷவை கைது செய்யும் போது கைவிலங்கு இடப்படாமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. சில அடிப்படை காரணிகளின் அடிப்படையிலேயே சில கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். சிலரை எவ்வாறு கைது செய்ய வேண்டும் என 1967 ஆண்டு 15ஆம் இலக்க குற்றவியல் சட்டத்தின் 23வது சரத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தப்பித்து செல்வதற்கு முயற்சிப்பாராயின் அல்லது கைது நடவடிக்கைக்கு எதிராக செயற்படுவாராயின் அவரை கட்டுப்படுத்துவதற்காக கைவிலங்கை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு செயற்படாமல் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர் செயற்படுவாராயின் கைவிலங்கு தேவைப்படாது. அந்த சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் விசாரணை அதிகாரியே கைவிலங்கை பயன்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானமெடுப்பார். அதற்கமைய இதுவரையில் எந்தவித குறைபாடுகளோ அல்லது போலீசாரின் பக்கத்தில் எந்தவித தவறுகளோ இடம்பெறவில்லை. சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யோஷித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரசியல் தலையீடு இருந்ததா? இது தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மிகவும் தெளிவான பதிலொன்றை வழங்க முடியும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த அரசியல் தலையீடும் செய்யப்படவில்லை. விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர் எந்த விதத்திலும் அரசியல் தலையீடு செய்யவில்லை. கைவிலங்கை பயன்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விசாரணை அதிகாரியை தீர்மானம் எடுக்க வேண்டும். அமைச்சின் செயலாளரோ அல்லது அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியோ எவரும் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. சட்ட ஏற்பாடுகளுக்கு அமையவே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் ஏன் பிணையில் விடுவிக்கப்படுகின்றனர்? வழக்கு விசாரணையை முன்னெடுக்கும் போது போதுமான அளவு சாட்சியங்கள் இருக்குமாயின் நாம் கைது நடவடிக்கையை முன்னெடுப்போம். கைது செய்ததன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதன் ஊடாகவும் பிணையில் விடுவிப்பதையோ அல்லது சிறையில் தடுத்து வைத்திருப்பதையோ எதிர்கால நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரின் பங்கு பற்றுதலையே நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு நடைபெறவில்லையாயின் அவர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முடியும். எனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரால் நாட்டை விட்டு தப்பி செல்ல முடியாது. அதேபோன்று அவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவரால் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. அதன் பின்னர் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். சந்தேக நபர் தவறு இழைத்திருக்கும் பட்சத்தில் அதற்கான தண்டனை அவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். இந்த விடயங்களோடு முதலில் ஆய்வாளர்களில் ஒருவரான திரு ஜெகநாதன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் அவர்களே. வணக்கம் நேயர்களே, வணக்கம். இந்த கைதை தொடர்ந்து இன்னும் சில பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் என்று தெரிவிக்க ஒரு கேள்வி. குறிப்பாக பசில் ராஜபக்சா வந்தா உடனடியாக கைது செய்யப்படுவார் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியல. பசில் ராஜபக்சா வந்தா உடனடியாக கைது செய்யப்படுவார் என்ற தகவல்களும் வருகின்றன. இந்த திடீரென நீங்க சொன்ன விஷயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவிகே சிவஞானம் சம்பந்தமா சிவிகே சிவஞானத்தை பற்றி நீங்க பல தடவை எப்படிப்பட்டவர் என்றதை இந்த வானொலியை தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய இந்திய அந்த நேரம் இந்திய தளபதியாக இலங்கையில சமாதான படையின் தளபதியாக இருந்தவர். தங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தத்துக்கு மிக முக்கியமான திக்ஸோட இணைஞ்சு அவருடைய சம்பள பட்டியலில் இருந்தவர் இவர் என்றும் இவரால் தான் தங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளுக்கே காரணம் என்பதை தன்னுடைய ஆங்கில நூலில் எழுதியிருக்கிறார். எழுதியிருக்கிறார். அதை விட இன்றைக்கு அவருடைய கனவு ஏதோ ஒரு விதத்துல மாகாண சபைக்கான முதலமைச்சர் ஆக வேண்டும்ன்றதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு இன்றைக்கு இல்லை அண்டு விக்னேஸ்வரன் அவர்கள் வரைய போதே அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அப்ப அந்த கனவை நிறைவேற்றுவதுன்ற ரீதியில இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா கஜேந்திரம் இன்றைக்கு புதிய அரசியல் சாசனம் அடுத்த 3 வருடத்துக்கு
நாங்கள் அதை பற்றி அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை 28ஆம் ஆண்டு இந்த மீள என்ன கடன்களை செலுத்துறது அதுன்றது இது மாதிரி பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு பிறகுதான் நாங்கள் புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்றதுகளை அரசாங்க தரப்பில பல தடவைகள் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த புதிய அரசியல் சாசனம் சம்பந்தமாக கஜேந்திரகுமார் இவ்வளவு தூரத்துக்கு ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் சுமந்திரனை எந்த அளவுக்கு இப்ப சுமந்திரன் சம்பந்தமா எனக்கு விமர்சனங்கள் இருக்குது. சுமந்திரனை பொறுத்தவரையில தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு அரசியலை செய்யாமல் இந்த தடாவடி அரசியல் செய்கிறதால அவர் தோல்வியையும் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. ஆகவே இன்றைக்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள் சிவஞானம் போன்றவர் அதுக்குள்ள தானே நடுநிலை வைக்கிறதாகவும் தானே சமாதான புறா மாதிரியும் காட்டிக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது என்றவர்கள் ஸ்ரீதரனை ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய பக்கம் இழுத்துக் கொண்டால் தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு பெரிய உடைவை உருவாக்கலாம், அதன் மூலம் தான் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கலாம் என்றதுக்கான கனவை இன்றைக்கு தான் ஒரு தோல்வி. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 1,20,000 பேர் தங்களுக்கு உள்ளூராட்சி மன்றத்தில் வாக்களித்தவர்கள் என்று புழுகிக் கொண்டிருந்தவர்கள், நாங்கள் 6 ஆசனங்களை எடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், எதுவாக இருந்தாலும் ஒரு தேசிய அரசியல்ல தமிழரசு கட்சிக்கு தாங்கள் வாக்களிக்கணும் என்று தமிழ் மக்கள் தீர்மானகரமாக ஒரு முடிவை எடுத்ததன் பின்னணியில இது இதை எப்படி முறியடிக்கலாம் என்றதுக்கான ஒரு சதி திட்டம் இனவாதிகளுடைய பிற்போக்குத்தனமான கருவியாக கஜேந்திரகுமார் பாதிக்கப்படுகிறார் என்றதை இதன் மூலம் காட்டுகிறார். என்னென்றால் தான் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதன் மூலமும் இந்த புதிய அரசியல் சாசனம் எனக்கு கவலை அளிக்கிற விடயம் என்றால் 2015 இருந்து 2019 இடையில ஏதோ ஒரு விதத்தில ஒற்றை ஆட்சி இரட்டை ஆட்சி என்றது எல்லாம் இல்லை. இங்கிலாந்துல என்ன இருக்கு? ஒற்றை ஆட்சி என்ன இருக்கு? அப்படி இருக்காங்க. வேல்ஸ் ஸ்காட்லாந்து அவர்களுக்கு எல்லாம் இது என்ன அவர்கள் சுதந்திரமான ரீதியில தங்களுடைய ஆட்சி அமைப்பை உருவாக்க இல்லையா? அதிகார பரவலாக்கல்ன்றது ஒற்றை ஆட்சி என்றது அல்ல முக்கியம். அதுல கூறப்பட்டிருக்கிற அரசியல் விடயங்கள் தான். அது ஐக்கிய ராஜ்யம் என்றது எல்லாம் அல்ல பிரச்சனை. அப்ப அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதிகார பரவலாக்கல் உருவாக்கப்பட வேண்டும். மாகாண சபைகள் என்ற ரீதியில சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள், மற்றது இந்த அரசியல் சாசனத்தில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்ட நிலைமைகளை 2015-19 உருவாக்கப்பட்டதை முற்றாக நிராகரிக்கிறது என்று சொல்லி கூறப்படுகிறது. குமார் திசநாயக்காவும் அதுல பங்கெடுத்து அதுல ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி அதை தொடருவோம் என்று சொல்றதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி CVK சிவஞானம் சொல்றாரு என்று சொன்னா இவரை போல ஒரு போக்கி மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறதுக்கு போக்கிலித்தனமான ஒரு அரசியல் செய்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? அவருடைய நோக்கம் அடுத்த சந்ததிக்கான உரிமையை பெறுவதில்லை. நீங்கள் சொன்ன மாகாண சபைக்கு முதல்வராக வாரத்துக்கு அனைவருடைய ஆதரவையும் பெறுவதற்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுறதுதான் அவற்றை வேலையாகும். இல்ல, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன தர்சன்? நேர்கள் நான் கேட்கிறேன். இன்றைக்கு காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், மற்ற கலாச்சார ரீதியாக சிலைகள் எல்லாம் இங்க தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள்ல உருவாக்கப்படுறது எல்லாம் மறந்து அதை பற்றி எந்த விதமான கதைகளும் இதுவரையிலும் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்த எல்லாத்தையும் போய் புதிய அரசியல் சாசனம் சம்பந்தமாக ஏன் பேச வேணும்? அது இன்றைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலைமையிலே இப்படியான ஒரு அரசியலை செய்கிறதன் மூலம் தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றுகிறதுக்கான முயற்சியை கஜேந்திரகுமார் மேற்கொள்ளுறதுக்கு துணை போகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு செல்வம் அடைக்கல்நாதன் அவருடைய தடவி கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் நம்ம பேசிக்கொண்டிருக்கீங்களா? இதை பற்றி தெளிவாக பேசுகிறதுக்கு துணிச்சலான அரசியல் தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறது பெரிய கவலைக்குரியது. இது சம்பந்தமாக தமிழரசு கட்சி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு தேசிய அரசியல்ல தமிழரசு கட்சிக்கான ஆதரவு தான் என்றது அதன் கிழக்கு மாகாண மக்கள் பெருமளவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் நன்றியோட எதிர்நோக்கப்படும். நாங்கள் கிழக்கு மாகாணத்தவர்கள் துரோகிகள் காட்டி கொடுத்தார்கள் என்று எல்லாம் கருணாவை பற்றி எல்லாம் கடந்த காலத்தில் புலிகள் பேசினார்கள். ஆனால் அந்த தமிழ் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு
என்பதுல வந்து உறுதியாக தொடர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். என்னண்டா அவர்கள் 40% மக்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பாதுகாப்பு என்கிறதுக்கு வந்து தமிழ் மக்களோட இணைந்து கொள்ள வேணும். வடக்கு மாகாண மக்களோட தமிழ் மக்கள் அவர்களுக்கு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் யாழ்ப்பாண மேலாதிக்கம் என்றதுகள் வந்து இருக்குதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நான் அதை செய்ய இல்லை என்றாலும் நீங்கள் அதை செய்யலை, அரசன் அதை செய்யலை என்றாலும் இந்த யாழ்ப்பாணிய மேலாதிக்கம் மேலாளர் சமூக ரீதியாக வந்து தங்களுடைய ஆதிக்கம் என்றதை தோற்கடித்து வடக்கு மாகாண மக்கள் தோற்கடித்திருக்கிற நிலைமையிலும் கிழக்கு மாகாண மக்கள் தாங்கள் இன்னும் தமிழ் மக்களுடைய தேசிய நலன்களை சார்ந்து எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒன்றிய வேணும் என்றதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு நன்றி கடனை நாங்கள் இப்படி செலுத்த போறோம். அந்த மக்கள் இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாரையும் திருவோணமலையில அங்கத்துவம் வருமா என்ற கேள்விகள் இருந்தது, அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அம்பாறையில வந்து கடந்த காலத்திலே என்ன தங்களுடைய பிரதித்துவம் இல்லாமல் போயிருக்கிற நிலைமையை வந்து உருவாக்கின நிலைமையை தோற்கடித்து தமிழ் தேசிய ரீதியாக எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும் என்றதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பட்டக்களப்பை விடுங்கோ, கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கான ஒரு நன்றி கடன் எங்களுக்கு இருக்கா வடக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள்ட்ட? அதை பற்றி எத்தனை பேர் பேசுகிறார்கள்? அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமா இவ்வளவு கேவலமான அரசியலை நாங்க செய்து கொண்டு போறோம். உங்களை பொறுத்தவரையில வந்து தீர்வு திட்டம் என்பது என்ன விடயத்தை அவர்கள் இப்ப என்னை பொறுத்தவரையில எனக்கு ஓரளவுக்கு தெரிந்த வரையில சிங்கள மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அவ்வாறான ஒரு நாட்டினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியைத்தான் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இருக்கிறது. முதல் உணர்ச்சிகரமாக இந்த பிரச்சனையை நேயர்கள் புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக பேசினான். என்னென்றால் தென்னிலங்கையில உள்ள இப்ப அனுரா அரசை எடுத்துக்கொள்ளுவோம். அனுரா அரசை பொறுத்தவரையில இன்றைக்கு வரைக்கும் தேசிய இனப்பிரச்சனை என்பதுதான் இலங்கையை இந்த மோசமான நிலைமைக்கு கொண்டு போனதுன்றதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்றைக்கு அவர்கள்ட்ட இருக்கா? இல்லையா? உங்களுடைய முன்னிய கேள்விக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முதலே அவர் பதிலளித்து விட்டாரு, அங்கே அப்படி ஒரு பிரச்சனை இல்லையாண்டு. ஆம், அப்படியானால் அதனை வந்து இல்லை, தேசிய இனப்பிரச்சனை என்றது தீர்க்கப்படாமல் இலங்கை வந்து வளர்ச்சி அடைய முடியாது, இலங்கையை கட்டியெழுப்ப முடியாது என்றதை கூற வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த இதில் வந்து பேசுகிறதுக்கும் நான் சொன்ன ஏற்கனவே தமிழ் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிர்வாக ரீதியான யந்திரம் என்பது உடைக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குது. இன்றைக்கு வந்து ஊழல் என்றது பாஸ்போர்ட் காரியாலயம் துவக்கம் சுங்கத்தோ ரீதியாக வந்து எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கிறார்கள். அது வரவேற்க முடியும். அதுல ஊழல் இல்லாம பண்ண வேண்டும்ன்றதுக்கான முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 36,000 சதுர அடியை வச்சுக்கொண்டு மஹிந்தா இருக்கிறார்கள்ன்றதெல்லாம் வந்து பேசுகிறார்கள்ன்றதெல்லாம் வரவேற்க வேண்டிய விடயங்கள். அதுகள் எல்லாம் சிங்கள மக்கள். ஆனா சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. இலங்கையர் என்ற ரீதியில அனைத்து சமூகத்தினரும் வந்து சுதந்திரமாக தாங்கள் சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிறோம், அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், ஆகவே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் என்றது கொடுக்கப்பட வேண்டும் என்றதை எந்த அளவுக்கு இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப அதை பேச வேண்டிய அரசியல் தலைமைகள் வந்து எவ்வளவு கேவலமான ரீதியில புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கிற காரியமா? உண்மையில என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னா, வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஸ்ரீதரன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக தாங்கள் சொல்றபடியே செய்யறதுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார்களே ஒழிய இந்த உரிமை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு கிடையாது. இல்ல, இப்ப இதுல ஒரு விஷயத்தை தர்சன் நாங்க புரிந்து கொள்ள வேணும். ஏன் கடந்த காலத்தில பெரிய கொடிகளை எல்லாம் தூக்கி கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்தவர்கள் வந்து ஏன் இப்ப அடங்கி போயிருக்கிறார்கள்? ஏனென்றால் இப்ப வந்து இவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்க அவர்களுக்கு எதிராக சில நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டுட்டு என்ன, இவர்கள் மஹிந்தாவினுடைய போஷிக்கப்பட்ட அந்த உளவுத்துறையால போஷிக்கப்பட்டவர்கள் தானே. அவர்களோட உறவில இருந்தவர்கள் வந்து இப்ப அங்க இவர்களுடைய உறவுகள் அடக்கப்படுகின்ற உடனே இவர்கள் அடங்கி போயிருக்கிறார்கள். அதாவது
எவ்வளவு காலத்துக்குன்றது தெரியாது. ஆனவழியா அங்க வந்து புதிய ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு இவர்கள் தண்டிக்கிறார்கள் என்றால் தமிழரசு கட்சிக்குள்ள ஸ்ரீதரனை வந்து உடைக்கிறதன் ஸ்ரீதரனை போல ஒரு எனக்கு அது என்ன வார்த்தையில சொல்றேன்னு தெரியல, அரசியல் ரீதியாக ஒரு பக்குவம் இருக்கா? யாராவது ஸ்ரீதரனுக்கு வந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக இப்படியான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு ஆற்றலோட செயல்படக்கூடிய ஒரு சக்தி இருக்கா? அல்லது அதை வெளிப்படுத்துகிறார்களா? அல்லது அதுக்கான ஆலோசனையை யாராவது ஆலோசனை குழு கொண்ட உருவாக்கி இருக்கிறார்களா? எதுவும் இல்லாமல் சுமந்திரனுக்கு மேல நேரடியாக சுமந்திரன் ஒரு அவ்வளவு சில்லறத்தனமாக, சுமந்திரன் சம்பந்தமா எனக்கு பல விமர்சனங்கள் இருக்குது, நான் தொடர்ச்சியாக சொல்றேன். சுமந்திரனை விசாரிக்கணும் பாராளுமன்றத்திலே சொல்றேன். சுமந்திரன் உன்னை பிடிச்சு வைக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ரீதியில வந்து அங்க போய் என்ன புலனாய்வுத்துறைக்கு முறையீடு செய்திருக்கிறார். உன்னையே பாதுகாத்தது சுமந்திரன். அந்த வவுனியா கிளிநொச்சியில கொல்லப்பட்ட 2 பேர் இருக்கிறார்கள் தானே, அந்த விடயத்துல வந்து அந்த அந்த மனுஷி உண்மையை சொல்லும் என்று சொல்லி சொன்னால் பகிரங்கமாக இவ்வளவு விஷயங்கள் உண்மைகள் வெளியே வரும். சரியா? அவர்களை காட்டி கொடுத்தவன் நீ. சரியா? சரணாகதி அடைந்த புலனாய்வுத்துறை சரணாகதி அடைந்த ஒருவன் வந்து உன்னை காப்பாற்றி விட்டது சுமந்திரன். அதுக்காகத்தான் நீங்க அந்த கடந்த காலத்துல ஒரு கூட்டுக்கு வந்த நீங்க இது சுமந்திரன் தவறு. யாரோட கூட்டு வைக்கணும்ன்றது சுமந்திரனுக்கு தெரியவே இல்லையா? போக்கிலியனோட கூட்டு வைக்கலாமா? புல்லுரிகளோட கூட்டு வைக்கலாமா? அந்த தவறைத்தான் இன்றைக்கு வந்து அவர் தோல்வியால அனுபவிக்கிறார். சுமந்திரன் தோற்றதாக சொல்ல முடியாது, தமிழர்கள் தோற்றிருக்கிறார்கள். அதுதான் உண்மையோடைய. சுமந்திரன் இப்படியான நீலன் திருச்செல்வன் தோற்றுவர் என்று நீங்க பாக்குறீர்களா? இப்படிப்பட்டவர்களை வந்து பாதுகாத்ததன் மூலம் தானே சுமந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார். அவருக்கு சர்வதேச ரீதியாக அவருக்கான தொடர்பு இருக்கிறது. அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யலாம். நான் கேட்கிற கேள்வி, நீ கேவலமானவர்களோட சமரசம் செய்து கொண்டதன் மூலம் தோல்வி அடைந்திருக்கிறாய். இது உங்களுக்கு இதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். யாரோட சமரசம் செய்ய வேணும்ன்றதுக்கு ஒரு தகுதி வேணும். சரியா? அதன் மூலம் இவர் தவறழைத்திருக்கிறார், அதனாலதான் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்று சொல்லி நான் இது ஒரு எச்சரிக்கையாக அவருக்கு இருக்கணும். அதுக்காக அவர் அரசியல்ல தோல்வி அடைந்துட்டார் என்று நான் முடிவுக்கு வர இல்லை. ஏனென்றா இது அடுத்த 5 வருடங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதுகள் எல்லாத்தையும் நாங்க பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்ப இன்றைக்கு வந்து இந்த தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு பிளவை உருவாக்குறதுக்கு திட்டமிடுகிற சதியை வந்து செய்கிற இன்றைக்கு கடந்த காலத்திலே இவர்களோட எல்லாம் பேச மாட்டேன், இவர்கள் எல்லாம் வந்து துரோகிகள், இவர்களோடு எல்லாம் எந்த விதத்திலும் வந்து இது இவர்களை தோற்கடிக்கிறதா என்னுடைய கடமை என்று சொல்லி கொண்டிருந்த கஜேந்திரகுமார் இன்றைக்கே இவ்வளவு தாழ்ந்து இவர்களுக்கு அழைப்புகள் விடுகிற அளவுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு போயிருக்கிறார்? இவருக்கு பின்னால் இருக்கிற சதி என்ன? இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு துணை நிற்கிறவர்களை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆனா அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஏனைய கட்சிகள் தயாரில்லை. நான் எதிர்பார்த்தவன் வந்து சித்தார்த்தன் போன்றவர்களாவது பற்றி கதைப்பார்கள், மௌனம் சாதிக்கிறார்கள். இவர்கள் வந்து பாராளுமன்ற கதிரியை வந்து நீங்க அது அவர்களையும் மௌனம் சாதிக்கிறா, அவர்கள் சொல்லி இவர்கள் ஒருவரும் கேட்கிற மாதிரி இல்லை இல்லையே. குரலையாவது அளவுக்கு எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குத்தானே. நாங்க கத்துறோம் இல்லோ, நீங்களும் தானுமே கத்துறோம். இங்கே இருந்து சரி, அவர்கள் அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு வந்து அதை பற்றி கதைக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குத்தானே. தோல்வி அடைந்த உடனே சோர்வாக போய் மூலையில உட்கார்றதுன்றது வந்து ஒரு பொறுப்பான அரசியல்வாதிகளுக்கு இருக்க முடியாது தானே. இதன் மூலம் நான் சொல்ல வார விடயம் என்னன்னா, சித்தார்த்தன் போன்றவர்கள் வந்து கதைக்க வேணும். டிடிஎன்ஏல வந்து செல்வம் அடைக்கல்நாதன் வந்து இன்றைக்கு தான் ஒரு எம்பி ஆகிட்டான் என்ற ரீதியில வந்து இந்த கூட்டு என்ற ரீதியில வந்து மீண்டும் ஒரு தமிழரசு கட்சியோட ஒரு நெருக்கத்தை உருவாக்கலாம் என்றதுக்கான ரீதியில தங்களுடைய அரசியலை தப்ப வைக்க முயற்சி எடுக்கிறேன். இல்ல, அது வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய முயற்சி என்னண்டா, சுமந்திரனை தவிர்த்து நீங்கள் யாரும் கூட்டி சேரலாம், அதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றதை அதை செயல்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொருவரையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேணும்?
ஊடக ரீதியாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அதை நாங்கள் வெளிக்கொண்டு தானே இருக்கிறோம். அப்ப சுமந்திரனை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குத்தானே. அவரிடம் நாங்கள் நேரடியாக முன்னர் உரையாடிய போது அவர் குறிப்பிட்டார், இப்படி நீங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் மாதிரி நடிக்காட்டி உங்களை தோற்கடித்து விடுவார் என்று அவர் வந்து அது தனக்கு தேவையில்லை. வந்து மறைமுகமாக இப்ப நேரடியாக இல்லாவிட்டாலும் சொன்னது. ஆனா இவருக்கு இருக்கிற பலவீனம் என்னென்றால் இல்லை, தனக்கு கவலை இல்லையா, தோற்கடிக்கிறத பற்றி கவலை இல்லை. தான் வந்து அதாவது இந்த தமிழர்களுக்கான உரிமை விடயத்தில் தன்னால் முடிந்த அளவில் கடைசி மட்டும் போராடி பெற்று கொடுத்து விட்டு தான் அதை விட்டு வெளியில போயிடுவேன். தயவு செய்து வானொலிக்கு அவரை கூப்பிடுங்களேன். அதான் தங்கவேலியாட்ட குறிப்பிட்டு ஏனென்றா நாங்க சில விடயங்களை அவரோட பேசி அவருக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு. பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, அவரையும் இங்க வெளிநாட்டுல இருந்து கையாளுபவர்கள் அதே கூட்டத்தில் உள்ளவரைத்தான் வைத்து சுமந்திரனை கையாளுறதுக்கு ஒருவரை பயன்படுத்துகிறார்கள். ஆனா சுமந்திரனுக்கு தெரியுதில்லை இவர்களுடைய அதே கூட்டுக்குள்ளே. அதுதான் அவற்ற பிழை. இதைத்தான் நாங்கள் சுமந்திரனுக்கு வழங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்குது. என்ன சொல்லி சொன்னார் தர்சன், இதுல நீங்க இந்த கோணத்தில தொடர்ந்து போகாமல் நீங்கள் எப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அதுக்கான வழியை தேட வேணும். அதுக்கான உறவுகளை, அதுக்கான நியாயமான ரீதியில தமிழ் மக்களை நேசிக்கிற சக்திகளை எப்படி உள்வாங்க வேணும், அதை எப்படி பலப்படுத்தி கொண்டு போக வேணும் என்றதை வந்து இந்த அரசியல் ரீதியாக வந்து அவர் புரிந்து கொள்ளக்கூடியதுக்கான முயற்சியை நாங்க எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனுடைய அதை ஒரு அவரோட நாங்க பேச வேண்டிய தேவை இருக்கின்றதுக்காக தான் உங்களை அந்த முயற்சியை எடுக்க சொல்றோம். முயற்சிப்போம். இப்ப நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப தென்னிலங்கையில வந்து சகல பிரச்சனைகளும் கையாளுகிறார்கள், ஊழலை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். ஆனா தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமான ரீதியில வந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ன்றதுகளை வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை வந்து தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டுதான் போகுது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தேங்காய் விலை, அரிசி வந்து இன்றைக்கு இயற்கையின் பேரழிவுகளால வந்து இவர்கள் என்னதான் சொன்னாலும் வந்து அரிசியினுடைய இறக்குமதி என்றது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அரிசி வந்து பற்றாக்குறை என்றது இருக்கத்தான் போகிறது. ஏனென்றால் இயற்கை அழிவுகளும் வந்து இன்றைக்கு 15% அளவுக்கு வந்து இலங்கையினுடைய அரிசி உற்பத்தியை பாதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பொல்லாதவ, மட்டக்களப்பு, வன்னி இந்த பிரதேசங்கள்ல வந்து மக்கள் அவர்களுக்கான நிவாரணம், அவர்களுடைய அந்த என்ன நட்டத்துக்கான நிவாரணம் இதுகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்குது. இல்லாவிட்டா இந்த விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்பு குரல் எழுப்ப போகிறார்கள். ஆகவே இப்ப இருக்கிற அரசாங்கம்ன்றது வந்து ஒரு விதத்துல வந்து நாங்க முடியத்தை புரிந்து கொள்ள வேணும். என்னன்னு சொல்லி சொன்னா, சிக்கனமான ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல் ஆட்சியை கொண்டு போறதுன்ற ரீதியில வந்து ஊழல்வாதிகளை எனக்கு முழங்கையில வந்து தர்சன் என்ன என்றால் நேர்களும் புரிந்து கொள்ள வேணும். 1970 மன்னிக்கணும் 77 ஜேஆர் வந்த உடனே 6-5 விதமான பெரும்பான்மையோட வந்து ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவுக்கு மேல குற்றம் சாட்டி அவரே வந்து குடியுரிமை இல்லாமல் அவருக்கு வந்து அரசியல்ல இருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன் இதே இவர்கள் செய்கிறார்கள் இல்லை? நீங்க 3-2 உங்க மெஜாரிட்டியா இருக்க இவ்வளவு பேரையும் தூக்கி குடியுரிமை இல்லாம பண்ணி சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிக்க வேண்டியதானே? உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இவங்க கொள்ளையர்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் எப்படி கொள்ளையடித்ததுன்றது தெரியும் தானே? ஏனதை செய்ய தயங்குகிறார்கள்? பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நம்புகிறார்கள். விடுதலை புலிகளை அளித்தவர்கள் என்றபடியால் சிங்களம் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க சட்டத்தை உருவாக்குங்க, புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்குங்க. புதிய அரசியல் சட்டத்தை 3-2 மெஜாரிட்டி இருக்குள்ள வந்து இந்த கொள்ளையடித்தவர்கள் எல்லார்டையும் வந்து இதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக கைது செய்து அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்ன நிறுத்துறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வந்து குடியுரிமையை இல்லாமல் பண்ணி அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டியானே? உங்களுக்கு தானே அங்கீகாரம் கொடுத்திருக்கு மக்கள். பிரயோஜனத்துக்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறீங்க. இதுல இருந்து ஒன்று தெரியுது என்னென்றால்
நீங்கள் இனவாதத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறதன் மூலம் இனவாத சக்திகள் உங்களை தோற்கடித்து விடும் என்று பயப்படுறீங்க. ஆகவே உங்களை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையான அரசியல் உங்களுக்கு இல்லை என்றதை இதன் மூலம் காட்டுகிறீர்கள். இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறோம் என்று சொல்லி வந்த உடனே இல்லாம பண்றோம் என்று சொல்லிக்கிறீங்க. அரசியல் கைதிகள் என்ன அரசியல் கைதிகள் என்று ஒருவரும் இல்லை என்று சொல்லி சொல்றீங்க. ஆகவே உங்களுக்குள்ளேயே சந்திரிகா சொன்ன மாதிரி தான், அதாவது வெளியில இருந்து சொல்லலாம், ஆனா பதவிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அங்கே ஒன்றும் செய்ய விட மாட்டார்கள் என்பதை. அப்ப உங்களுக்கு அவ்வளவு மக்கள், தமிழ் மக்களும் அதிகாரம் தந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இந்த மடக்குகள கிழக்கில எல்லாம் என்ன தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தானே. சந்திரசேகரன் பக்கம் அவர் நியமனத்தில் வந்தவர், மற்ற 3 பேர், மற்ற வன்னியேந்திரன். உங்களுக்கு ஏதாவது மண்டைக்குள்ள இருக்கா? நீங்கள் உங்களுக்கு கதைக்கிறதுக்கான துணிச்சல் இருக்கா? இல்லை, இப்போ இலங்கை பிரச்சனையை நீங்கள் பார்க்கிற போது நடைமுறையை விட்டு நீங்கள் கண்காணிப்பீர்களானால் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இலங்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்களிடம் ஒரு வேலை திட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கச்சதீவை அந்த காலத்திலேயே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா யாரோ கண்ணுக்கு தெரியாதவர் கச்சதீவு அந்த நேரத்தில் தமிழகத்தோடு இருந்திருக்குமானால் விடுதலை புலிகளுடைய போக்குவரத்தில் இவர்கள் இடையூறு செய்திருக்க முடியாது. அந்த காலத்திலேயே அவர்கள் கச்சதீவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு போராட்டம் தொடங்கினால் தங்களுக்கு அப்படி சிந்திக்கிற அளவுக்கு முன்கூட்டியே அவர்கள் சிந்திக்கிற மாதிரி இப்ப இந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த உரிமை பிரச்சனை தொடர்பாக, அரசியல் ஜாப்பு திருத்தத்திலும் தொடர்பாக அது அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார்களையொழிய ஆனா அங்கே ஒரு வேலை திட்டமும் நடக்க போறதில்லை. எவ்வளவு காலமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த சிறையிலே அரசியல் கைதிகள். அவர்கள் என்ன சொல்லுவா, அரசியல் கைதி என்ற ஒருவர் இல்லை. இல்ல, இதுல சொல்ல வர விடயம் என்னண்டா, நீங்க அதை பற்றி பேசுறீங்களா? தமிழ் அரசியல் தலைவர்கள் நீங்க புதிய அரசியல் சாதனத்தை பற்றி பேசுறீங்க. மனோகணேசன் தான் அதுக்கு வடிவ பதிலளித்திருந்தார். அப்ப இவ்வளவு போக்கிரித்தனமான, மன்னிக்கணும் இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறதுக்கு, நேரம் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்கா இவ்வளவு போக்கிரித்தனமான அரசியலை செய்ய முற்படுறீர்கள். இல்லாத ஒன்றுக்கு முதல் நீங்க கேளுங்க, மாகாண சபையை நடத்துங்க, அதிகாரத்தை காணி அதிகாரங்களை கொடுங்க. இதுன்றத கேட்கறத விட்டுட்டு ஒற்றை ஆட்சி, இரட்டை ஆட்சி, என்ன கதை இது? அவர்கள் என்ன தரமாட்டார்களோ சிங்கள மக்கள் எப்படி எதிராளிகள், அதாவது மஹிந்த ராஜபக்சாக்கள் குழப்பறத்துக்கு ஏற்ற வகையான அந்த இடத்தை இவர்கள் தான் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியும் இப்படி, அவர்கள் தான் இவர்களுக்கு சொல்லி விடுறது இப்படி கேளுங்க சொல்லி. அப்ப இப்படி கேட்டா அவர்கள் திருப்பி பதவிக்கு வாரத்துக்கான வேலை திட்டத்தை செய்து கொடுக்கிறது தான் இவர்கள் கேட்பார்கள். அது கஜேந்திரகுமாருக்கு நல்லா தெரியும், ஆலோசனை சொல்லி அவருக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள். அல்லது இந்த கும்பல், வெளிநாடுகளில் இருக்கிற கும்பலும் அதை ஊக்குவித்திருக்கிறது. என்னன்னா, இதை கையில் எடுக்கிறதன் மூலம் தமிழரசு கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சியை, உடைக்கிறது மாத்திரமல்ல மஹிந்த ஆக்களை மீண்டும் கொண்டு வரலாம். இனவாதிகளை உசுப்பேற்றுறதுக்கும் இனவாதிகளை வளர்க்கிறதுக்குமான வேலை திட்டத்தை செய்கிறதன் மூலம் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அதுக்கான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அந்த மகுடிக்கு ஆடுகிற ஒரு கும்பலாக அங்கே உள்ள அரசியல்வாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை எதிர்த்து கேட்கக்கூடிய வலுவில்லாத அரசியல் இன்றைக்கு தமிழ் மக்களுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது. அது இந்த ஊடகவியலாளர்களும் கேட்க மாட்டார்கள், இந்த வெறுமையை கேட்க மாட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ யூடியூப்கள் எல்லாம் வருகிறது, எத்தனை யூடியூப்ல எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது இதை பற்றி பேசுவாங்களா? தங்கள வருமானத்துக்காக பொறுத்தவரையில 3000 பேர் வந்தா அதுல காசு வரும்ன்றதுக்காக பேசிக் கொண்டிருக்கிற புல்லுருவிகளின் மத்தியில தமிழ் அரசியல் எவ்வளவு கேவலப்பட்டு போயிருக்குது. கவலைக்குரிய விடயம். எனக்கு சரியா நான் பேசக்குள்ள சில நீங்க உங்களை பொறுத்தவரையில இத்தாலி இந்திய அரசியல் ஜாப்போ அல்லது ஜெர்மனி இந்திய அரசியல் ஜாப்போ அல்லது பிரான்சினுடைய அரசியல் ஜாப்போ அல்லது இங்கிலாந்து அரசியல் ஜாப்போ இதுல ஏதாவது ஒன்றை நாங்கள் தரை சொல்லி சொன்னா சிங்களவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த அதிகாரங்களை அனுபவிக்கிறார்கள்.
என்ன பொறுத்த மட்டும் எனக்கு மற்ற அரசியல் ஜாப்புகளை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாது ஐயா. நான் இப்ப எல்லாத்தையும் படிச்சு எல்லா நாடுகளுடைய அரசியல் ஐரோப்பாவில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா அரசியல் ஜாப்பிலும் வந்து சாதாரண கிராம சபைக்கோ அல்லது மாகாண சபைக்கோ எல்லாத்துக்குமே அதிகாரம் கொடுக்கப்படும். உங்களோட இடத்துல கூடி உங்களோட பகுதியில் உள்ள மேயருக்கு பெரிய அளவு அதிகாரம் இருக்கு. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னண்டா எல்லா அரசியலமைப்புகளையும் நான் பேசினவன் இல்லை. ஓரளவுக்கு இந்திய அரசியலமைப்பை பற்றி எனக்கு தெரியும். அமெரிக்க அரசியலமைப்பை பற்றி ஓரளவுக்கு நான் படித்திருக்கிறேன். கனடாவினுடைய அரசியலமைப்பை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். ஜெர்மனியினுடைய அரசியலமைப்பை பற்றி நான் பல தடவை கொள்கை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் ஜெர்மனியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஜெர்மனியினுடைய பிரஜா உரிமையை பெற்றிருக்கிறேன் என்ற ரீதியில வந்து அதை பற்றி அறிய வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அந்த ரீதியில வந்து ஜெர்மனியை பொறுத்த வரையில வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து இந்த அதாவது என்ன பெருந்தெருக்கள் என்ன அந்த ஒவ்வொரு மாநிலங்களையும் உணர்த்து மற்றது இந்த நதிகள் என்கிறவர்களை தான் மத்திய அரசுக்கு, மற்றது தேசிய பாதுகாப்பு நாணயம், மற்றது இவைகள் என்றதுகளுக்கு அப்பால வந்து மற்றது எல்லா அதிகாரங்களும் வந்து அதாவது ஒரு அணு நிலையை வந்து கட்டி கொடுத்தால் வந்து அந்த அணு நிலையை பாதுகாக்கிற, அதை பராமரிக்கிறது, அதனுடைய வருமானத்தை பெற்றுக் கொள்கிறது, அதன் மூலம் அந்த அதுக்கு தேசிய அரசாங்கம் அதுக்கு கடன் என்ன வழங்கியிருந்தா அதை திருப்பி கட்டுறதுன்றது எல்லாம் கூட மாநில அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த அளவுக்கு வந்து மாநில அரசுகளுக்கு வந்து அதிகாரங்கள் பகிர்க்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ஒரே மொழி பேசுகிற நாடு சரியா? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பால வந்து நாடு துண்டாடப்பட இல்லையே. ஆனா இது எந்த அளவுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். நகர சபை வந்து தீர்மானிக்கிறது தானே இந்த வாகனங்களை உள்ளுக்கு வர விடலாம் அல்லது இப்படியான. ஐயோ அது அந்த தலைவலிய இவங்க செய்யற கூட்டுவாங்கண்டா சேவலையில சனத்துக்கு எரிச்சல் வர்றது என்ன சொல்லிச்சுன்னா இதுக்கெல்லாம் வர்றேன்டா அந்த நீல இது போட்டு அந்த உங்களோட கிராம சபையே முடிவு செய்யுது. நகரசபையே முடிவு செய்யுது சரியா? பிரான்ஸ்ல நடந்த என்னன்னா மத்திய அரசு வந்து 90-80 ஆக்கினார்கள் வீக கட்டுப்பாட்டை. ஆனா சிலர் அவர்களுக்கு இந்த படம் அடிச்சு வந்த தண்டப்பணம் கட்டுற போது சிலர் மூல உள்ளவர்கள் அதுல சட்டம் தெரிந்தவர்கள் அந்த பகுதியில் எங்கே அந்த படம் அடித்ததோ அந்த நகர சபையோ கிராம சபையோ அதுக்கு ஆதரவாக வாக்களித்த அவர்கள் எடுத்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு நகர சபை கிராம சபையும் அந்த சட்டத்தை ஏற்கிறோம் என்று கையெழுத்து போட்டால்தான் அது நடைமுறைக்கு வரும். அதை அந்த பகுதியாக்கள் செய்யாதபடியால தண்டப்படம் கட்டாமல் தப்பித்துக் கொண்டார்கள். எவ்வளவு தூரம் அதிகாரம் சாதாரண இதுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இல்ல இங்க அந்த நகரத்து சபை வந்து நகரத்தினுடைய சபை மற்றது மாகாண ஆட்சியர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதிகாரம் செலுத்துகிறார்கள்ன்றதுகளை நாங்க நேரடியாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப அது அல்ல பிரச்சனை. இப்ப என்னென்றால் இந்த பிரச்சனைகளை வந்து இந்த அதிகார பரவலாக்கள் வந்து நாட்டை துண்டாடுகிறது இல்லை, நாட்டை வளர்ச்சியடைய செய்கிறதுன்ற பிரச்சாரத்தை வந்து செய்யறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இலங்கையில தயார் இல்லையே. இதுதான் இருக்கிற பிரச்சனை. அப்ப இந்த நாடு அரசியல் ஜாப்பை முழுமையா வாசித்த அரசியல்வாதி யார் இருக்கிறார்? இல்ல இவ பெரும்பான்மையோட வந்தாலும் தொடர்ந்து இந்த நாடு வந்து தொடர்ந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு நாங்க திருப்பி சொன்னாங்க. பெரும்பான்மையோட அரசியலுக்கு வந்தவர்கள் வந்து நாட்டை மீண்டும் மீண்டும் வந்து பாதாளத்துக்கு கொண்டு சென்ற வரலாறு தான் எங்களுக்கு இருக்குது. அது ஜேஆர் காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து அது ஸ்ரீமாவின் காலத்துல வந்து பெரும்பான்மையை கொண்டிருக்கல. ஸ்ரீமாவை என்ன செய்தா? உள்ளூர் உற்பத்தியை உருவாக்குறது எல்லாம் கணக்க கவர்ச்சிகளை உருவாக்குனது அதுகள் எல்லாம் தெரியும். ஆனா புதிய அரசியல் சாதனத்தை கொண்டாந்து இருந்த சோல்வரி அரசியல் திட்டத்திலிருந்து 29% சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை நீக்கி பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கி சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கி இவைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்தார்? 6 பெரும்பான்மையோட ஜேஆர் கொடுத்து விட்டார். ஜேஆர் என்ன செய்தார்? அதை விட மோசமான அரசியல் சாசனத்தை கொண்டு எவ்வளவு மோசமான நிலைமைகளை உருவாக்கி விட்டார். ஆகவே இன்றைக்கு இவர்கள் வந்து 3 பெரும்பான்மையை கொண்டு வந்ததன் மூலம் அது படிப்படியாக தெரியும் என்ன ரீதியில இவர்கள் நாட்டை முன்னேற்ற போகிறார்களா அல்லது அதை கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி சொன்னா இலங்கையர் என்று சொல்லி சொன்னா இலங்கையர் என்ற ரீதியில இந்த இன்றைக்கு இலங்கையில இருந்து இந்தியாவில
லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்து அந்த இன்றைக்கு திரும்பி வர வேணும் என்றார்கள். அவர்கள் எல்லாம் இலங்கையர் இல்லையா? அவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதை பேசலாம் இந்தியாவோட. நீங்கள் நடித்துக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்பி வராமல் இருப்பதைத்தான் நன்மையாக கருதுகிறார்கள். ஆமாம், ஏனென்றா 1,00,000 பேர் வாரதுன்றது இலங்கை மக்கள் தொகையிலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகை கூடும். அதை எவ்வளவுக்கு தவிர்க்கலாம் உண்டு. அப்ப இந்தியாவுக்கு நல்லவன், அமெரிக்காவுக்கு நல்லவன், சீனாவுக்கு நல்லவன் என்று இவ்வளவு காலத்துக்கு கூட நாடகத்தை தொடர முடியும். உங்களை பொறுத்தவரையில் இந்த அரசியல் ஜாப்பு திருத்தம் என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க? நடக்காதையா? கைதர் அலி அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்லுகிறார்கள். ஒன்றும் நடக்காத ஒன்றை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் தலைமைத்துவத்துக்கு தான் ஒரு செல்வாக்கை பெறுகிறதுக்காக நடக்கிற நாடகத்துக்கு பழி போய் கொண்டிருக்கிறவர்களாக CVK சிவஞானம், சிறியரன் போன்றவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதை முறியடிக்கிற அளவுக்கு சக்தி உள்ளதாக தமிழரசு கட்சி இருக்கா? எனக்கு சுமந்திரனிலேயே சந்தேகம் வருது. உறுதியான முடிவுகளை எடுங்க, அடிச்சு கலையுங்க. இது நிர்வாக ரீதியாக முடியாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் 15ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஏற்றவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி வடிவாக காய் நகர்த்துகிறார்கள். இல்ல 15 19 மட்டுக்கும் இவ்வளவு முயற்சி செய்து மாகாண சபைக்கான அதிகாரங்கள்ன்றது எல்லாத்தையும் அதுல முக்கிய பங்கு வகித்தது உங்களுக்கு தெரியும். அதை நான் சித்தார்த்த நாட்கள் செய்தது போன முறையால சொன்னது இது அதை சுமந்திரன், அதுல சுமந்திரன் தனக்கு நேரம் இல்லை, நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்ன சம்பவங்கள் எல்லாத்தையும் கேட்டபடியாத்தான் அதுல நான் பேச வேண்டி வந்தது. ஆனா இதெல்லாம் செய்து புதிய அரசியல் சாசனத்தை ஒரு அளவுக்கு கொண்டு இன்றைக்கு அதுல இருக்கிறதுல இருந்து தொடர்வோம் என்று சொல்லி அன்றா சொல்ற அளவுக்கு கொண்டு வந்ததை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி CVK சிவஞானம் சொல்லுது என்று சொல்லி சொன்னா இதே போல ஒரு மற்றவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்றதுக்கு ஒரு மதிப்பளிக்கிறேன் இல்லையா? என்ன பேர் அந்த சிங்கள அந்த யாம்பதி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினார். அப்ப அந்த அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி சொன்னா அதற்கு கைவிடப்பட்ட சொல்லி CVK சிவஞானம் சொல்லுதுண்டா உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்குது இதை இப்படி சொல்றதுக்கு? யாரோட சேர்ந்து சொல்றேன் இல்ல, அவர் அப்படி சொல்றது என்னன்னு சொன்னா மக்கள் தனக்கு பின்னால நிக்கிறார்கள் என்று அவர் நினைக்கிறார். ஆனா மக்கள் இவர்களை விட்டு அதை சொல்லுகிறவர் கடந்த காலத்தை தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறது தான். திருவோணமலையில நான் போட்டியிடுறது தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு தான். தமிழ் பிரதித்துவம் பரவாயில்ல, தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறோம் சொல்லி சொன்ன ஒரு கேவலமான அரசியல் செய்கிறவன் ஒருவனோட நின்று நீ சொல்றேன் என்று சொல்லி சொன்னா உனக்கு என்ன நேர்மை இருக்கு? தங்க விலைக்காதான் பதில் சொல்ல வேணும். சரியா? இது எல்லாரையும் வச்சுக்கொண்டு தமிழரசு கட்சியை நாங்களும் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டை உருவாக்கலாம் என்று சொல்லி தண்டிக்கிறோம் தமிழரசு கட்சியோட. சரியா? அது சுமந்திரன் தலைவராக இருக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. யாராக இருந்தாலும் எங்களின் நோக்கம் நிறைவேறவன் அதையில எப்படி நாங்கள் கைகோர்க்கலாம் என்று சொல்லி முயற்சிக்கிறதுக்கான சிந்தனை போக்கங்களுக்கு இருக்கிற நேரத்தில் இப்படி கேவலமான அரசியலை செய்து இப்படி உடைக்கிற வேலையை செய்கிறதை எப்படி அனுமதிச்சு கொண்டிருக்க போறீங்கன்றதை அவர்கிட்ட அடுத்த வாரங்கள்ல நாங்க கேட்கவோம். அவர்கள் வந்திருக்கிறார். சரி, நான் அவர்கிட்ட நான் இந்த தென்னிலங்கை அரசியல்ல அவர்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுரா அரசு என்ன தென்னிலங்கையில உள்ள நெருக்கடிகளுக்கு எப்படியான தீர்வை அவர்கள் முன்வைக்க போகிறார்கள் அல்லது அதுல எப்படியான முன்னேற்றத்தை காட்ட போகிறார்கள்ன்றதுல எப்படியான கருத்தை கைதறி கொண்டிருக்கிறார்ன்றதை அவர்கிட்ட இருந்து அறிய விரும்புறேன். சரி, நன்றி. கைதறி அவர்கள் நீங்கள் தொடருங்கள். வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே. கேட்டிருந்த கேள்விக்கு பதிலளிக்கிறீர்களா? தர்ஷன், அனுரகுமார அரசாங்கத்தை பொறுத்தளவுல கூடுதலாக தென்னிலங்கையில் மக்கள் அனுரகுமார அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது ஒரேடியாக ஒரே இரவில் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக இந்த அனுரகுமாரோடைய குரூப்புக்கு இல்லாட்டி அந்த குழுவுக்கு வாக்களிக்கல. கடந்த கால
அரசியல்வாதிகள் மீது இருந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர்கள் இப்படி ஒரு தங்களுடைய எதிர்ப்பை காட்டினார்கள். அது அல்லாம இந்த அனுரகுமார குழுக்களையும் அதிலிருந்த யாரையுமே மக்களுக்கு தெரியாது, அநேகமானவங்களுக்கு தெரியாது இதில் உள்ளவர்கள் யார், எங்கட மாவட்டத்துல யார் வாக்கு கேட்கிறார்கள் என்று கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் மக்கள் வாக்களித்தார்கள். அநேகமானவர்கள் மக்களோடு தொடர்பே இல்லாதவர்கள். சிலர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்று சொல்கிறார்கள், சிலர் வெளிநாட்டில் இருந்திருக்கின்றார்கள். இப்படி மக்களோடு தொடர்பே இல்லாதவர்கள். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல தேர்தலில் போட்டியிட்டவர் பிரான்ஸ்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு தேர்தலில் போட்டியிடறதுக்கு சென்றார். ஒரு தேர்தலில் போட்டியிட்டு அவர் அங்கு வெற்றி பெறுகிறார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த உதாரணங்கள் எங்களுக்கு போதும். மக்கள் கடந்த கால அரசியல்வாதிகள் மீது இருக்கின்ற வெறுப்பின் காரணமாகத்தான் இந்த மாற்று அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். இப்ப இந்த மாற்று அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற நேரத்தில் கடந்த காலங்களைப் போல அரசாங்கத்தினுடைய கையிருப்புகளிலோ அல்லது மத்திய வங்கியில் இருக்கின்ற சேமிப்புகளிலோ போதிய அளவு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அளவுக்கு பண வசதிகளும் இல்லை. நாட்டு வங்குரோத்து அடைந்த ஒரு அரசாங்கத்தை தான் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. IMF இலங்கைக்கு சில வரையறைகளை பரிசிருக்கின்றது. IMF சொல்லுகின்ற முறைப்படித்தான் அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று. இதனை முறித்து கொண்டு இவர்களுக்கு வேறொரு இடத்துக்கு செல்லவும் முடியாத ஒரு நிலைக்கு அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் கடந்த அரசாங்கம் பின்பற்றிய அதே மாதிரியான ஒரு பொருளாதார கொள்கையோடு தான் காலத்தை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கு அவர்களுக்கு இந்தியாவினுடைய உதவி, சீனாவினுடைய உதவிகள் தேவைப்படுகின்றது. எனவே இதனை வைத்துத்தான் இப்பொழுது அரசாங்கம் செல்லும். ஆனால் மக்கள் மத்தியில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கின்றது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இலகுவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் அனுரகுமார் அரசாங்கம் மக்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதிகள் சின்ன விடயங்கள் அல்ல. அவர்கள் ஏதோ ஒரு சொற்கலோகத்தை காட்டப் போகிறார்கள், நாட்டை மாற்றப் போகிறோம் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் அவர்களுக்கு அப்படியான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இந்த விடயங்களை ஓரிரு இரவுகளுக்குள் மாற்றக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அரசாங்கம் அவ்வாறு மாற்றுவதற்கு எடுப்பதானாலும் கூட மிக கூடுதலான காலங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலைகள் கூடிக்கொண்டு வருகின்றன. அந்த எதிர்ப்பு அலைகளுக்கு கூடுவதற்கான காரணம் இலங்கையினுடைய அளவுக்கு அதிகமான ஊடக சுதந்திரம் என்று சொல்லலாம். அதாவது ஊடக சுதந்திரம் என்று சொல்றது ஊடக தர்மத்தையும் மீறி நாளுக்கு நாள் இந்த பொய்களை மக்கள் மத்தியில் பரப்ப. உதாரணத்துக்கு வடகிழக்கில் கூட தர்சன் தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலோ இல்ல தமிழ் மக்கள் மத்தியில் ஏராளமான சமூக வலைத்தள ஊடகவியலாளர்கள், யூடியூபர், பேஸ்புக்ல எழுதக்கூடியவர்கள், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறார்கள். டிக்டாக் செய்யக்கூடியவர்கள் எல்லாம். இவர்களுக்கு யார் யாரெல்லாம் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள். இதே மாதிரிதான் தென்னிலங்கையிலும் சிங்கள பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய ஏராளமான யூடியூபர்ஸ் இருக்கிறார்கள், டிக்டாக் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பறக்கக்கூடிய இவர்களுக்கு காசுகளை சஜித் பிரேமதாசனுடைய கட்சியாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சிகளாக இருக்கலாம், காசுகளை வாரி இறைக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பை குறைப்பதற்கு, மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை கொண்டு செல்வதற்கு. அந்த பிரச்சாரங்கள் கூடுதலாக இன்று மக்கள் நாட்டினுடைய உத்தியோகபூர்வ செய்தி ஸ்தாபனங்களை பார்ப்பதை விட சமூக வலைத்தளங்களுக்குள் சிக்கப்பட்டிருப்பதனால் இதற்கு பின்னால் தான் கூடுதலாக நபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு பிரச்சாரமும் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கின்றது. அதனால்தான் அரசாங்கம் மக்களை திருப்தி வருத்துவதற்கு இந்த கடந்த காலத்தில் 2015ஆம் ஆண்டு ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக மைத்ரிபால அரசாங்கம் ஒரு சில காலங்களில் திடீரென்று இந்த கைதிகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஈடுபடுவதற்கு அதே மாதிரியான கைதிகளை தற்பொழுதும் இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இவைகளெல்லாம் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது வைத்திருந்த உண்மையான குற்றச்சாட்டுகளுக்கு அல்ல. இவர்கள் தற்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு சிறு சிறு குற்றங்களுக்கான விடயங்கள் தான்.
உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டது அவருடைய வீட்டுக்கு அயல் வீட்டாரோடு இடம்பெற்ற முரண்பாட்டினூடாக அவர் கைது செய்யப்படுகிறார். அதே போல மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்படுகின்றார். கடந்த கால 2015 ஆண்டு அவர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் மீது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்வதற்கு. இப்படியானவைகள் தான் இது இவ்வாறான கைதிகள் மூலம் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அரசாங்கம் வேறு பக்கத்துக்கு திருப்பலாம், ஏதாவது ஒரு செய்திகளை உருவாக்கி என்று கடந்த கால அரசாங்கங்களை போலவே இன்று அதாவது அனுரகுமார் அரசாங்கமும் சிந்திப்பதற்கு தொடங்கி இருக்கின்றது. எனவே இப்படியான அரசாங்கத்தினுடைய போக்குகள் அவர்கள் கொண்டு சென்றால் இது தாக்கு பிடிப்பதற்கு மிக ஒரு கடினமாக இருக்கும் என்ற ஒரு நிலைக்கு தான் உருவாகும். தர்சன், இந்த கைது நடவடிக்கை ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வார்கள்? இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் இந்த கைது பசில் ராஜபக்ச வந்தால் கைது செய்வோம் என்று சொல்றதுல உண்மை இருக்கா? பசில் இப்போ கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கின்றது கோட்டாபய அந்த கதிராமத்தில். அந்த வீட்டுக்குரிய எல்லா இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி என்ற தண்ணி பில் இவைகள் எல்லாம் ஜி ராஜபக்ஷ என்கின்ற பெயரில் இருக்கின்றதாம். இப்பொழுது கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்து கொண்ட போனது பிறகு அந்த சொத்து எவ்வாறு உங்களுக்கு பெறப்பட்டது, அந்த சொத்தின் பின்னணி என்ன என்று விசாரிக்க போகின்ற நேரத்தில் கோட்டாபய சொல்கின்றார் ஜி ராஜபக்ஷ என்பது நான் அல்ல, அது யார் என்று தெரியாது என்று. அப்படி என்றால் அந்த வீடு உடனடியாக அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு உட்படும். இதே மாதிரிதான் கடந்த காலத்தில் பசில் ராஜபக்சவம் மீது குற்றஞ்சாட்ட மல்வானையில் மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டியிருந்தார், பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி. அதுவும் அவருடைய குடும்பத்துக்கு தமிழர் அந்த அவருடைய சகோதரியை கட்டின தமிழர்கிட்ட பேர் எல்லாம் மாத்தி அவரே எல்லாம் விசாரணைக்கு அவரை விசாரணைக்கு பற்றி இப்படிகள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் தாங்கள் சேர்த்தவைகள் எல்லாம் தங்களுக்குரியவைகள் அல்ல என்கின்ற ஒரு நிலைக்கு செல்கிறார்கள். ஏன்னா இவர்களுடைய சட்டத்தரணிகளும் அதற்கான பதில்களை அவர்கள் தயாரித்துக் கொடுக்கிறார்கள். அப்படியான விடயங்கள் இருந்து அவர்கள் தப்பக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டாக இருந்தான்னு சொன்னால் தர்சன் எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த அண்மையில கடந்த கால அந்த சுகாதார அமைச்சராக இருந்த கேளியர் அமுக்கொள்ளையை தவிர மற்றவர்கள் எல்லாரும் கண் துடைப்புக்காக கைது செய்யப்பட்டு ஒரு சில காலங்களில் விடுவிக்கப்பட்டவர்கள் தான். எனவே கேளியர் அம்புக்கோல மீதுதான் தொடர்ச்சியான அவரை சிறையில் வைத்து அவருக்குரிய விசாரணை நீதிமன்றத்தில் தீர்ப்பு இப்படி எல்லாம் அமைந்திருந்தது. எனவே இது எதிர்காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க நேற்று அனுராதபுரத்தில் ஆற்றிய உரையின் பொழுதும் கூட சொல்லியிருந்தது ஏனென்றால், நான் இப்பொழுது மிக கூடிய விரைவில் பலர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு என்கின்ற சில வசனங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். இனி அதில் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு விடயம் இப்படி எல்லாம் குறிப்பிடப்பட்ட சாதுதீனன் கொலை வழக்கு, வசந்த விக்ரமதுங்க இப்படியான பல விடயங்களை குறிப்பிட்டார். இப்படி சொல்லி சொல்லி தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களை கேள்வி கேட்காமல் திசை திருப்புறதுக்கான ஒரு மிரட்டலாக இதை பார்க்கலாமா? அப்படியும் இருக்கிறோம். இதே போல மாதிரியான காலம் கடத்துகின்ற ஒரு வேலையைத்தான் 2015 ஆண்டு மைத்ரிபால ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் காலம் கடத்திய ஒரு வேலை திட்டத்தை தான் செய்தது. இந்த நிலைக்குத்தான் அவர்களும் செல்வார்கள் என்கின்றது. இப்பொழுது மக்களை திருப்திப்படுத்துவதற்கு தர்சன் பிப்ரவரி மாதம் கொண்டு வரப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் அரச ஊழியர்களுக்குரிய சம்பள அதிகரிப்பு, பென்ஷன் போனவர்களுக்குரிய சம்பளங்கள், பென்ஷன் தொகை அதிகரிப்பு இவைகள் எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. எனவே அவ்வாறான உள்ளூராட்சி சபை தேர்தலை மையப்படுத்தி முன்னர் மாதிரி ஜனாதிபதி தேர்தல் அதை பற்றி அவர்கள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அது இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார். தென்கிழக்கு ஆசியாவில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலும் இப்படியான மக்களுக்கு வாக்குகள் எல்லாம் மக்களுக்கு தீனி போட்டு காசு பெறப்படுகின்ற வாக்குகள் தான் தர்சன். எனவே இந்த விடயம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு புதிய விடயம் அல்ல, இந்தியாவினுடைய அரசியலும் அது புதிய விடயம் அல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இப்படியான நாடுகள்ல இந்தவான விடயங்கள் புதியதல்ல. எனவே தேர்தல்கள் இலக்காக வைத்து இவர்களுடைய பிரச்சாரங்கள் இப்படித்தான் அமைய போகின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இப்ப ஜேவிபி என்கின்ற ஒரு கட்சியினுடைய
உண்மையான முகங்களை நாங்கள் கடந்த காலங்களில் இந்த வானொலியில் கூட அவர்களை நாங்கள் அழைத்து வந்து செல்வி கண்ட பொழுது அவர்கள் மிக தெளிவான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னால், தீர்வு திட்டம் என்று சொல்கின்ற விடயத்தில் அவர்கள் எதை தரிசனம் சொல்கிறார்கள்? அனைத்து மக்களும் ஒரே சமமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம், அதுல தமிழர்களுக்குரிய உரிமை கொடுக்கப்படுகின்றது சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தைக்கும் அங்கு இடம் இல்லை. அவர்களுடைய கொள்கையில் அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லை. அது ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே இப்ப நான் சொல்லுவேன் தர்சன், தமிழர்களுக்குரிய உரிமைகளை சர்வதேசம் எங்களுக்கு பெற்றுத்தரும், இந்தியா பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னால் 2015 ஆண்டு மைத்ரிபால சிறிசேனா வைத்து மிக இலகுவாகவே அதை பெற்றுக் கொடுக்க அறிஞ்சுதான் தர்சன். அப்ப ஏன் அந்த காலத்தில் அதை செய்யல? எனவே இந்த விடயமும் இது தமிழர்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் காலத்துக்கு காலம் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டு தமிழ் மக்களை உணர்ச்சியூட்டி அவர்களுக்கு மத்தியில் தீர்வு பெற்றுத் தரப்போகின்றோம், தமிழர்கள் ஒன்று சேருவோம், இதெல்லாம் இங்க நாங்க தொடர்ச்சியாகவே 2019க்கு பிறகு எத்தனை அரசாங்கம் மாறியாச்சு. இதெல்லாம் நாங்க 2009 உணர்ச்சிகரமாக பேசி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதோட சரி, வெற்றி பெறுவதோ சரி. அவரிடம் என்ன செயல் திட்டம் இருக்கு? இப்ப அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்தால் அதை செய்ய வைப்பதற்கான செயல் திட்டம் என்ன இருக்கு இவர்களிடம்? இவர்களால் எதையுமே செய்ய முடியாது. எதையுமே இதை விட இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அதிகாரங்களை விட மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் கூட அவர்களால் எதையுமே செய்ய முடியாமல் போனது. ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இருந்திருக்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இருந்திருக்கின்றார். அப்படி நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட பாராளுமன்றத்தில் எதையுமே செய்யலன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதாவது அந்த நான் சொல்லும் ஒரு பூஷ்வா சமூகத்தோடு இணைந்து தமிழ் சமூகத்தை ஏமாற்றக்கூடிய வரலாற்று ரீதியான ஒரு அரசியல் தலைமைகள் இருந்திருக்கிறார்கள் தானே. அந்த காலத்திலிருந்து சார் பொன்னம்பலம் ராமநாதன் காலத்திலிருந்து வருகின்ற வரைக்கும் சிங்கள சமூகத்தோடு ஒட்டிணைந்து தமிழ் சமூகத்தை ஏமாற்றின ஒரு குழு ஒன்று இருந்திருக்கின்றது. இதே மாதிரியான தொடர்ச்சியான ஒரு போக்கை தான் தமிழரசு கட்சி இன்று வரைக்கும் கடைபிடிக்கின்றது. இப்பொழுது தர்சன் இப்ப நீங்களும் பேசுறதை நான் கேட்டுக்கொண்டுதான் ஜீவனாக சுமந்திரன் என்கின்ற ஒரு நபருடைய திறமைகள் சம்பந்தமான எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, எங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை. அவர் ஒரு திறமைசாலி அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சுமந்திரனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு தீர்வு, அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு சொன்னா அது நடக்காது. அது அப்படியான ஒரு நிலை உருவாகாது. அது கண்மூடித்தனமான நம்பிக்கைகள். அதே போலதான் ஏனைய தமிழரசு கஜேந்திரகுமார் என்று குரல் கொடுத்தேன்னு சொன்னால் அவருடைய வாக்குகளுக்காக உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவங்ச போன்றவர்கள் சிங்கள சமூகத்தின் மத்தியில் இருந்து எப்படி தங்களுடைய வாக்குகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அதே மாதிரியான ஒரு பார்வை தான் கஜேந்திரகுமார். இதற்கு அங்கால எங்களுக்கு வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. எனவே அந்த உணர்ச்சி ஊட்டல்களுக்காக வாக்குகளை பெறக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். எனவே இப்படியான ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு வடக்கு மக்கள் இந்த தேர்தலில் ஒரு நல்ல பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். சிலர் நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக கடந்த காலங்களில் எல்லாம் இருக்கின்றவர்கள் யாரும் ஊர் பேர் தெரியாத முகம் தெரியாதவர்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப இந்த தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம் தான், இந்த தேர்தலுக்கு முன்பு மக்கள் மத்தியில் சென்று அந்த பிபிசி கேட்ட கேள்விகள் கொஞ்சம் இருக்குதான் தர்சன். அப்ப இன்று சொல்லக்கூடிய 3வது அரசியல் யாப்போ அல்லது சமஷ்டி ஆட்சி முறை இவைகளுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் என்ன தேவை இருக்கின்றது? மக்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்களுடைய தேவைப்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் உங்கள்கிட்ட உரிமை கேட்கல. எனவே இந்த உரிமைகள் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு தீர்வு சம்பந்தமாக இவைகள் எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருக்கின்றது இந்த புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற ஒரு சில கூட்டங்கள் அல்லது இலங்கையில தமிழ் மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக அரசியல் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகள். மக்கள் மத்தியில சென்று அதை பற்றி கேட்க சொல்லுங்களேன். மக்களுக்கு அது என்னன்றே தெரியாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய நிலைமை வித்தியாசம். இங்க புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து ஒரு காலத்துல மக்களை உணர்ச்சியூட்டி அந்த தொலைக்காட்சி செய்து கொண்டிருந்தவர்கள், ஐபிசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொலைக்காட்சியை செய்து கொண்டு இன்று அவர்கள் எல்லாம் எங்க தர்சன்
அங்க வடக்குல போயிட்டு அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், ரெஸ்டாரண்ட் கட்டுகிறார்கள், ஹோட்டல் கட்டுகிறார்கள், டூரிசம். விடுதலை புலிகள்ல முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் தண்ணி பிசினஸ், அந்த பிசினஸ் இதெல்லாம் செய்யறது கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்ப இதுல மாவீரர் தினமும் நடத்துவார்கள். இந்த நாட்டில இருந்து கொண்டு மக்களை உணர்ச்சியூட்டி ஏமாற்றி மக்களை தொடர்ச்சியாகவே அதே நிலையில வச்சு கொண்டு இருந்துட்டு அங்க போயிட்டு இலங்கையில மிகப்பெரிய வியாபாரம் செய்கிறார்கள். அப்ப இந்த கடந்த இந்த வாரம் யாழ்ப்பாணத்துல அந்த பிசினஸ் இது நடக்குதுதான், எக்ஸிபிஷன் எக்ஸ்போ. அந்த வியாபார சந்தையில பங்கு பெற்றுகிறவர்கள் யாரு? அந்த வியாபாரிகள் எல்லாம் யார் தர்சன்? கடந்த காலத்துல தமிழ் மக்களை உணர்ச்சி ஊட்டி அதே மாதிரி உணர்ச்சி ஊட்டுவார்கள். இன்று அப்ப இப்படியானவர்களுக்கு வெளிநாட்டில இருந்து கொண்டு தர்சன் இதை மாதிரியான ஒரு பேச்சு பேசுகின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு நாட்டுல ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவாமோ சார், ஏர்போர்ட்ல கைது செய்யப்படுகிறார்கள். எப்பயோ ஒரு பெண் விடுதலை புலிகளுக்கு காசு சேர்த்தவர் ஏர்போர்ட்ல போற நேரத்தில் அவரை கைது செய்கிறாரு. அப்படி அந்த நிலைமைகள் இருக்கின்ற நேரத்தில் இந்த குழுக்கள், இந்த முழுக்க வெளிநாடுகளில் இருந்து தமிழ் மக்களை உணர்ச்சியூட்டி ஏமாற்றக்கூடிய இந்த குழு அங்க நாட்டுல போயிட்டு வியாபாரம் செய்து அரசாங்கத்தோடு கொடுக்கல் வாங்க செய்கிறேன்னு சொன்னால் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் நண்பர்கள் தான். இப்படி இந்த ஏமாற்று குழுக்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஏமாற்று ஸ்ரீதரன் கனடாவுக்கு போன நேரம் கனடாவுல ஸ்ரீதரன் நடத்தின முறைமைகள் இருக்குதான். இந்த விடயங்களை நீங்க பாருங்க என்றால் அந்த கனடாவில் இருக்கின்ற பினாமி கூட்டம் எதிர்பார்க்கின்றது ஸ்ரீதரன் அவர்கள் சொல்வது போல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்லை, இந்த வெளிநாட்டில் உள்ள இந்த எச்சங்களா இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவரை கொண்டு வரதுக்கான வேலைத்திட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இந்த தமிழரசுகள் இப்படி ஒரு ஏமாற்று திட்டத்தை நடத்தி கொண்டு போறதுனால அவர்கள் இப்ப கடந்த காலத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இப்ப எடுத்தேன்னு சொன்னா கடந்த கால விமர்சனம் எல்லாம் சுமந்திரன் சம்பந்தன் ஐயாவை பற்றியான விமர்சனம். இப்பொழுது அந்த ரெண்டு பேரும் இல்லை. இப்படியா விமர்சனம் செய்து இவர்களுடைய கட்டுப்பாட்டுல இந்த பினாமை கூட்டங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வந்த தமிழரசு கட்சியை கொண்டு வர வேணும்னு சொல்லி கண்டனம் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இவர்களாக கூட எதையுமே அங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் பிறகு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவர்களுக்கு என்ன அரசாங்கத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்க வேணும், இப்ப ஒற்றியாட்சிக்குள்ள கொடுக்கிற தீர்வை ஏற்கும்படி வற்புறுத்துவார்கள். இருந்து பாருங்க என்ன நடக்குது. நாங்க இப்படி ஒரு விடயம் நடைபெற போகின்றது. நாங்க 2015 ஆண்டு தேர்தல் சம்பந்தமாக இந்த வானொலியில் கதைக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்க சொன்னோம் 2015 ஆண்டு தேர்தல் ஒரு சுதந்திரமான தேர்தலாக நடைபெற போகின்றது. ஏனென்றால் 2009 யுத்தம் முடிந்ததன் பின்பு 2010 ஆண்டு தேர்தல் வடக்கில் முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டில் நடந்தது. 2015 ஆண்டு தேர்தலும் ராணுவ கட்டுப்பாட்டில் தான் நடந்தாலும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுகின்ற யுத்தம் முடிஞ்ச 6 வருடங்களுக்கு பின்பு நடைபெறுகின்ற தேர்தல். அப்படி இருந்ததன் பின்புதான் 2015 ஆண்டு தேர்தல் முடிஞ்ச. அப்பொழுது நாங்கள் சொன்னோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சிதைவு இன்றுதான் ஆரம்பிக்கின்றது, இதற்கு பிறகுதான் ஆரம்பிக்க போகின்றது என்று கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு கொஞ்சமாக இப்பொழுது ஜெகநாதன் சில வசனங்களை உணர்ச்சி பூர்வமாக ஆரம்பத்தில் பேசினார். இதுக்கு முதலும் அது மாதிரியான அவருடைய உண்மையான அவருடைய எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த விடயங்கள் கூட இப்ப தங்கவேலையா கூட ஒரு காலத்துல இந்த பேரவை வருகின்ற நேரத்தில் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக வல்ல அப்படி என்றதெல்லாம் ஜெகநாதன் தங்கவேலையா போன்றவர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார். ஆனால் நாங்கள் அண்டை சொன்னோம் இந்த பேரவை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் மக்களுடைய சிதைவுகளின் ஆரம்பம். அதோடு படிப்படியாக ஒவ்வொரு சிதைவடைகளும் நடந்துவிட்டது. இன்று யாருன்னு தெரியாது. திடீரென்று அந்த பூகம்பங்களுக்குள்ள ஒவ்வொரு காளான்களை போல முளைத்தவர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறார்கள். தர்சன் இதே மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. 1994 ஆண்டு முடிவடைந்த ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போர் யுத்தம் முடிவடைகிறது. அந்த யுத்தம் முடிவடைகின்ற தருணங்களில் அந்த ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக போராடுவதற்காக
ஆப்கானிஸ்தானில் போராடிய குழுக்கள் அவர்கள் அங்கே பாரம்பரியமாக இருந்தவர்கள். அவர்களுடைய தலைவர்களாக அந்த ஹிக்மத்யார், ரப்பானி போன்ற புரட்சியாளர்கள் அங்கிருந்தார்கள். ஆனால் அந்த யுத்தம் ரஷ்யாவை தோல்வியடைய செய்து அந்த யுத்தம் முடிவடைகின்ற நேரத்தில் திடீரென்று ஊர் பேர் தெரியாத கட்சிகள் அங்கு குழுக்கள் அங்கு உருவாகினது. அவர்கள் தான் தாலிபான்களாக இருந்தார்கள், அவர்கள் தான் அல் கைதாவாக இருந்தார்கள். எப்படி அமெரிக்கா அன்று திட்டமிட்டு திடீரென அந்த யுத்தம் முடிவடைவதோடு வேறு குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி அந்த ரஷ்யாவிலிருந்து விடுபட்டு அவர்கள் புரட்சியில் ஒரு வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு விடாமல் வேறு பக்கத்துக்களை திரைப்பினார்களோ அதே மாதிரியான ஒரு நிலைதான் இன்று நடைபெற்றிருக்கின்றது. யுத்தத்துக்கு பிறகு ஒரு அரசியல் பிரவேசத்தில் ஒரு தமிழ் மக்களை வழிகாட்டுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழிகாட்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இன்று ஜோக்கர்களாக இருக்கின்ற அந்த வைத்தியர் அர்ச்சுனா, ஏராளமானவர்கள் புது முகங்களை பாராளுமன்றத்துக்கு மக்கள் தெரிவு செய்கிறார்கள். அவ மக்கள் நம்புகிறார்கள் இந்த கோமாளி தான் தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப நாங்க இதுல இருந்து ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், வடகிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களை வழிநடத்துவதற்குரிய தலைமைத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கின்றது. தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது, தலைமைத்துவங்கள் இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு தலைமைத்துவங்கள் இல்லாததினால்தான் யாரை கண்டாலும் நீதான் என்னுடைய தலைவர் என்று சொல்லி போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல நீங்க பாருங்க தர்சனி, எந்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து பேசினு சொன்னால் அவரை நாளைக்கு தலைவர்களாக கொண்டாடுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்ற தமிழ்நாட்டுல அதே மாதிரியான ஒரு நிலை இன்று வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனையில் உருவாகி இருக்கின்றது. யாராவது ஒருத்தர் உணர்ச்சி வசமாக ஏதாவது ஒரு விடயத்தை பேசினு சொல்லி சொன்னால் அவரை நாளைக்கு தலைவராக்கி பார்க்கணும்னு சொல்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த வகையில் தான் இங்க அந்த டாக்டர் அர்ச்சுனாவுடைய நிலைமை. இது போலதான் வடகிழக்கு மக்களுடைய அரசியல் வேறு திசைக்கு திருப்பப்பட்டிருக்கின்றது. இதுல எங்களுக்கு ஆச்சரியம் கொள்வதற்கு தர்ஷன், என்னை பொறுத்தவரை இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இல்லைன்னா நான் தொடர்ச்சியாகவே எதிர்பார்த்தல் இப்படியான ஒரு நிலைக்கு செல்வார்கள், இப்படியான ஒரு நிலை நடைபெறும் அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்பொழுது நடந்தது. சரி, நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.